Hi everyone, welcome to Ilm Easy Learn. So today we are going to discuss about the topic Unit 4 Digital Electronics in the subject BEEE. So இதில் அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர் செட் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் லைக் லாஸ்ட் 6 செமஸ்டர் ஏப்ரல் மே நவம்பர் டிசம்பர். ஸோ இது வந்து 3 வருஷத்துக்கு 2022 23 24ஓட கம்பேரிசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 4ல் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே அவங்க கொஷின்ஸ் பேப்பரில் வந்து 14th கொஷினாக மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ 2 கொஷின் கேட்டிருப்பாங்க ஏபி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் அப்படின்னு சொல்லும் போதே இட் இஸ் அன் அரியர் கொஷின் பேப்பர். அதே மாதிரி ஏப்ரல் மே அப்படின்னு மென்ஷன் பண்ணாலே அந்த வருஷத்தோட கரண்ட் கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லி தான். ஸோ இதில் வந்துட்டிங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2024 ஏப்ரல் மே 2024 அதே மாதிரி 2023ல் நவம்பர் டிசம்பர் ஏப்ரல் மே அதே மாதிரி 2022ல் நவம்பர் டிசம்பர் அண்ட் தென் ஏப்ரல் மே இதோட கம்பேரிசன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாஸ்ட் இயர் அரியர் கொஷின் பேப்பரில் ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து கெனானிக்கல் எஸ்ஓபி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த எஸ்ஓபினா சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து கெனானிக்கல் ஃபார்ம்னு சொல்லி ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். அதை வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா காம்பினேஷனல் சர்க்யூட் டிசைன் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லி செகண்ட் சப்டிவிஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட எய்தரர் சாய்ஸாக ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் பைனரி கோர்ஸ் அதோடைய டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன் வந்துட்டு ஒரு சப்டிவிஷனாகவும் நெக்ஸ்ட் வந்து கேமேப்போடைய சிக்னிஃபிகன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இயரில் பார்த்தீங்கன்னா பார்ட் சி கொஷின் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் இயர் அரியர் கொஷின் பேப்பரில் 4th யூனிட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதில் என்ன பார்ட் சி கேட்டிருக்காங்கன்னா எஸ்ஓபி பிஓஎஸ். ஸோ 2 ஃபார்மேட்லையுமே கேமேப் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் இயருடைய கரண்ட் கொஷின் பேப்பர் தட் இஸ் ஏப்ரல் மே 2024. இதில் ஃபஸ்ட்டு கொஷின் ஏப்ரல் மே 2024ல் ஃபஸ்ட்டு ஏ சாய்ஸில் எஸ்ஓபி அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து கேமேப் வச்சு சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒரு சப்டிவிஷன். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா நேண்ட் கேட் ரியலைசேஷன் சொல்லிட்டு ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம் கேட்டிருப்பாங்க. ஸோ இதோட ஆர் சாய்ஸில் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை கேமேப்போடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் நம்ம ஓவராலாக பார்க்கும்போதே கேமேப் பற்றின ஏதோ ஒரு தியரி கேட்டிருக்காங்க. லைக் இங்கே வந்து அரியரில் சிக்னிஃபிகன்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கேட்டிருக்காங்க. அட் த சேம் டைம் கேமேப்போடைய நியூமரிக்கலும் வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்து கேட்டிருக்காங்க. இதை நம்ம நோட்டீஸ் பண்ணோம். ஸோ அதோடைய சப்டிவிஷனை பார்த்தீங்கன்னா காம்பினேஷனல் சர்க்யூட் டிசைன் ப்ரொசீஜர்னு ஒரு டிவிஷனை லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. ஸோ கம்மிங் டு 2023 இயரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஷினாக வந்துட்டு கிரே டு பிசிடி அப்படின்ற கோட் கன்வர்ஷன் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு 9 மார்க்ஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் கோட் கன்வர்ஷன் தான் ஆனால் டெசிமல் டு பைனரி கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளான நியூமரிக்கல் 4 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. இதோட எய்தரர் சாய்ஸ் வந்துட்டு எஸ்ஓபி பிஓஎஸ் இது ரெண்டையுமே வச்சுட்டு யூசிங் வந்து நியூமரிக்கல் ஃபார்ம் லைக் இது வந்துட்டு கேமேப்பில் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே 2023ல் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸாக என்ன கேட்டிருக்காங்கன்னா எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் கோடு. இதில் சப்டிவிஷன் எதுவுமே மென்ஷன் பண்ணல. இதோட சாய்ஸில் வந்து சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்ஓபி பிஓஎஸ் பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா தியரி கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த தியரி வந்து இது வரைக்கும் அவ்வளோ மென்ஷன் பண்ணி கேட்க மாட்டாங்க. எஸ்ஓபி பிஓஎஸ்னாவே கெனானிக்கல் ஃபார்மாக இருக்கும் இல்லைனா கேமேப் யூஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ இதோடைய இன்னொரு சப்டிவிஷனாக வந்துட்டு அகெயின் கேமேப் நியூமரிக்கலாக வந்துட்டு 6 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எதர் எஸ்ஓபியாக இருக்கலாம் இல்லைனா பிஓஎஸ்ஸாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2022 அது 2020 அரியர் கொஷின் பேப்பரில் எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் கோட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதோட எய்தரர் சாய்ஸில் பார்த்தீங்கன்னா கேமேப்பை வந்து 4 வேரியபிள் வச்சுட்டு கேட்டிருக்காங்க நியூமரிக்கல் ப்ராப்ளமாக. ஸோ இந்த சேம் இயரில் வந்து பார்ட் சி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆடர் அப்படின்ற டாப்பிக்கில் கம்ப்ளீட்டாக தியரி எழுதுகிற மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஏப்ரல் மே 2022 அப்படின்ற இயரில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை அண்ட் ஆர் கேட் இருக்குது. ஸோ இதோட நியூமரிக்கல் ப்ராப்ளம் வந்துட்டு நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. இதோட சப்டிவிஷனாக நேண்ட் கேட் ரியலைசேஷன் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் இதோட எய்தரர் சாய்ஸில் ரியலைசேஷன் ஆஃப் த நேண்ட் கேட் தட் இஸ் கேமேப் ட்ரூத் டேபிள் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. தேங்க்யூ.